பிரியமானவர்களே, இந்த நாளின் சங்கீத தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். நம்முடைய தியானத்திற்காக இன்று நாம் தெரிந்து கொண்ட சங்கீதம் 106 அதிகாரம். ஏற்கனவே நாம் தியானித்தது போல சங்கீதம் 105 அதிகாரமும் 106 அதிகாரமும் தாவீது ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது கர்த்தரை துதித்து பாடின சங்கீதம் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் இதன் பின்னணியத்தை குறித்து கூறுகின்றார்கள். இந்த சங்கீதத்தில் 48 வசனங்கள் இருக்கின்றது. இந்த 48 வசனங்களும் பல தலைமுறைகள் கடந்து வந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய வாழ்வின் சில முக்கியமான செய்திகளை உள்ளடக்கியுள்ளதா இருக்கின்றது. நம்முடைய தியானத்திற்காக இந்த சங்கீதத்தை நான் 3 பகுதிகளாக பிரிக்க விரும்புகின்றேன். வசனம் 1 வசனம் 5 வரை கர்த்தரின் துதியை பிரஸ்தாபப்படுத்துதல். கர்த்தரின் துதியை சங்கீதக்காரன் எப்படி பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். வசனம் 6 வசனம் 42 வரைக்கும் இஸ்ரவேலருடைய பாவங்களை குறித்து, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் என்று இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 3வதாக இஸ்ரவேலர் மேல் தேவன் வைத்த இரக்கத்தை குறித்து 43 48 வரைக்கும் வாசிக்கின்றோம். கர்த்தரின் துதியை பிரஸ்தாபப்படுத்துதல் வசனம் 1 5 வரைக்கும், இஸ்ரவேலருடைய வாழ்வில் வந்த பாவங்கள் வசனம் 6 42 வரைக்கும், வசனம் 43 48 வரைக்கும் கர்த்தருடைய இரக்கம். முதல் சில வசனங்களை இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கலாம். வசனம் 1, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை துவக்கும் பொழுது கர்த்தரை துதித்து துவங்குகிறார். அத்தோடு கூட கர்த்தரின் வல்லமையான செய்கைகளை எல்லாம் சொல்லி அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார் என்ற ஒரு கேள்வியையும் அங்கே சொல்லியிருக்கின்றார். பிரியமானவர்களே, அவருடைய துதியை, அவருடைய புகழ்ச்சியை, அவருடைய வல்லமையான செய்கைகளை தலைமுறை தோறும் அறிவிப்பதற்கு ஒவ்வொரு தலைமுறையிலும் தேவன் மனிதர்களை எழுப்புகின்றார். சிலர் பாடலினால் தேவனுடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துகின்றார்கள், சிலர் இசையினால் தேவனுடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துகின்றார்கள். ஒரு சிலரோ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலம் தேவனுடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். நவீன காலங்களிலே பலவிதமான குறு நாடகங்கள், பலவிதமான சித்திரங்கள், இவைகள் மூலமாய் தேவனுடைய துதியை எப்படியோ இந்த உலக மக்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். இப்படியாக ஆண்டவருடைய துதியை, ஆண்டவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையான செய்கைகளை அதை அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் கடமையாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? இவ்வுலகத்தில் உள்ள அநேக மக்களுக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை. ஒரு ஜீவனுள்ள தேவன் தனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு வெளிச்சம் இல்லை. வெளிச்சமில்லாத அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையை பிரஸ்தாபப்படுத்தத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இத்தோடு கூட சங்கீதக்காரன் அங்கு ஒரு ஜெபத்தையும் செய்கிறார். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டுகிற கிருபையின்படி என்னையும் நினைத்தருளும் ஆண்டவரே என்று. தேவ ஜனங்களுக்கு பொதுவாக தேவன் பாராட்டுகிற கிருபை என்ற ஒன்று இருக்கின்றது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று தேவன் சொன்னார். அப்படி என்றால் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய நன்மையினால் திருப்தியாக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஒருவருக்கு நன்மையை செய்துவிட்டு மற்றொருவருக்கு நன்மையை மறுக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல.
நீங்கள் உரிமை பாராட்ட வேண்டும். தேவனிடத்தில் சங்கீதக்காரன் கேட்டது போல, உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் நன்மையின்படி என்னையும் நினைத்தருளும் என்று கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் நினைத்தருளுவார். கர்த்தருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அமர்ந்திருந்து தேவ சமூகத்திலே ஆண்டவரை பாடி துதிப்பது கூட அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துகின்ற ஒரு செயல். குடும்பமாய் அமர்ந்திருந்து நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து தேவனுடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துங்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற இடங்களில் எல்லாம் உங்கள் தாளந்துகள் மூலம் தேவனுடைய வல்லமையான செய்கைகளை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு எந்த திறமையுமே கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஊழியத்திற்கு செல்லும் பொழுது அவனையும் அழைத்து கொண்டு போறார்கள். அவனுக்கு இந்த ஜனங்களுக்கு எதையாகிலும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. திடீரென்று அந்த கூட்டத்தின் நடுவே போய் நின்று தலைகீழாக நின்றானாம். எல்லாரும் அவனை ஆச்சரியமாக பார்த்து, என்ன இவன் திடீரென்று தலைகீழாக நிற்கிறான் என்று யோசித்தார்களாம். தலைகீழாய் நின்றவன் மறுபடியும் நேரே நின்று கொண்டு மக்களை பார்த்து சொன்னானாம், இந்த உலகம் இன்றைக்கு இப்படித்தான் தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. எப்படி வாழ வேண்டுமோ மக்கள் அப்படி வாழ்வது இல்லை. எல்லாமே மாறிப்போய் கிடக்கிறது. இவற்றை எல்லாம் சரிப்படுத்த வல்லமையுடையவர் ஒருவர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தனக்கு தெரிந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்ல அன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு விதத்திலே நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையான செய்கைகளையும் துதியையும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, இந்த சங்கீதத்தின் 6வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேலர்களை தேவன் எப்படி நடத்தினார், எகிப்திலே எப்படி நடத்தினார், எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது எப்படி நடத்தினார், அந்த நடத்துதலில் எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை அவர்களுக்கு செய்தார், ஆனாலும் கூட அவர்கள் எப்படி நன்றியற்றவர்களாய் மாறினார்கள் என்று அத்தனை வசனங்களிலும் நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேலர் செய்த மிக பிரதானமான 2 பாவங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவன் செய்த நன்மைகளை மறந்தார்கள். 2வது, தேவனை விட்டு தேவன் அல்லாதவைகளை தொழுது கொள்ள சென்றார்கள். ஆண்டவர் தன்னை தன் ஜனம் விட்டுவிடும் பொழுது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனெனில் இவ்வளவு நன்மைகளை செய்து ஜீவனை கொடுத்து வாழ்வில் எல்லா நன்மைகளையும் கொடுத்த ஒரு தேவனை ஒரு தேவ பிள்ளை விட்டுவிடும் பொழுது எவ்வளவாய் ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்படும். நீங்கள் பெற்றோராய் இருக்கலாம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்று வளர்த்து அந்த பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய் மாறி மற்றவர்களோடு இணைந்து உங்களோடு போராடுவார்கள் என்றால் எவ்வளவாய் உங்கள் உள்ளம் உடைந்து விடும். அப்படித்தான் தேவனுடைய உள்ளம் உடைந்தது. ஆனாலும் மறுபடியும் தேவன் இறங்கினார். இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் உள்ள சம்பவங்களில் 7 இடங்களில் எப்படி இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாய் அதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வசனம் 7, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். 2 வசனம் 14, வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். 3வதாக வசனம் 16, பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். 4வதாக வசனம் 19, அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். 5வதாக வசனம் 25, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். 6வதாக வசனம் 32, மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள். 7வதாக ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எகிப்திலே தேவன் ஏராளமான அற்புதங்களை செய்தார். அத்தனை அற்புதங்களையும் ஜனங்கள் மறந்தார்கள். பாளையத்திலே தேவனுடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் என்ற தெய்வ பயமின்றி
ஒரு தேவ ஊழியனுக்கு விரோதமாய் பேசினதை தேவன் அங்கே கண்டித்தார். ஆண்டவர் அழைத்த ஒரு தேவதாசன், ஆண்டவர் அவர்களை வழி நடத்துவதற்காக அபிஷேகித்த ஒரு தேவனுடைய தாசன், தங்களுக்கு ஒரு குறை வந்தவுடன் மோசையின் இடத்தில் முறுமுறுக்க சென்று விடுவார்கள். இஸ்ரவேலருடைய பாவங்களிலே மிக பிரதான பாவம் அவர்களுடைய முறுமுறுப்பு. எல்லாவற்றுக்கும் முறுமுறுப்பார்கள். தண்ணீர் இல்லை என்றால் முறுமுறுப்பு, ஆகாரம் இல்லை என்றால் முறுமுறுப்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இந்த முறுமுறுக்கின்ற பாவம் உங்கள் வாழ்வில் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். காரியங்கள் எதிர்மறையாய் நடக்கும் பொழுது, ஆண்டவரே இவற்றிற்காகவும் நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி தேவனை துதிக்கின்றோமா? அல்லது காரியங்கள் எதிர்மறையாய் நடக்கும் பொழுது தேவனை அநியாயமாய் பழிசாட்டி தேவனை தூஷிக்கின்றீர்களா? இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஒரு அருமையான கணவர் தன்னுடைய 60வது வயதிலே ஓய்வு பெற்ற பின்பு உட்கார்ந்து தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் எழுதி கொண்டிருந்தாராம். எனக்கு 60வது வயதிலேயே ஓய்வு கிடைத்து விட்டது. இனிமேல் என் வாழ்நாளிலே நான் முதுமையை அடைந்து நான் தனியே இருக்க வேண்டும். எனக்கு 58வது வயதிலே ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த அறுவை சிகிச்சை நேரத்திலே நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். எனக்கு 50வது வயதிலே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். இனிமேல் எனக்கு என்ன இருக்கிறது வாழ்க்கையிலே சந்தோஷம் என்று தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் எழுதி கொண்டிருந்தாராம். இதை பார்த்த இவருடைய மனைவி பின்னாக நின்று இதை பார்த்து கொண்டிருந்தவர் வேகமாய் உள்ளே சென்றாராம். வேறொரு தாளை எடுத்து அதில் எழுத ஆரம்பித்தாராம். உங்களுடைய 60வது வயது வரைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து தேவன் நடத்தி வந்தாரே, அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு 58வது வயதிலே நடந்த அந்த அறுவை சிகிச்சையிலே உங்களுக்கு எந்த சேதமும் இன்றி தேவன் காத்தாரே, அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நடந்த விபத்திலே ஆண்டவர் உங்கள் ஜீவன் அதில் பறிபோய் விடாதபடி உங்களை காத்து அந்த ஆபத்துக்கு தப்புவித்தாரே, அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த பேப்பரை எடுத்து வந்து அவருக்கு முன்பாக வைத்தார்களாம். அந்த கணவர் அதை வாசித்தவுடன் தான் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தார். தேவன் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்க, அதையெல்லாம் நினைக்காதபடி இல்லாத ஒன்றை நானாக யோசித்து தேவனுக்கு நன்றியற்றவனாய் மாறினேனே என்று சொல்லி அன்றைக்கு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாராம். பிரியமானவர்களே, ஏதோ ஒன்று நடக்கவில்லை என்பதற்காக தேவனை முறுமுறுப்பதை நிறுத்துங்கள். எவ்வளவு நன்மைகள் செய்தார், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நன்றி சொல்ல பழகுங்கள். ஓரேபிலே வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உண்டாக்கினார்களாம். ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்து மோசையின் இடத்திலே அனுப்புகிறார். நீ போய் இந்த கற்பலகையில் உள்ள பிரமாணங்களை ஜனங்களுக்கு கொடு என்று. மோசே கீழே வந்து சேருவதற்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் அங்கே ஒரு பொற்கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி தங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் இதுதான் என்று சொல்லி அவர்கள் பொறுத்திருக்க கூடாமல் தங்களுக்கு தாங்களே தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது. ஆண்டவர் கிரியை செய்ய ஒரு நேரத்தை ஒரு காலத்தை வைத்திருப்பார். ஆனால் அதற்கு முன்பு அவசரப்பட்டு வாழ்க்கையில முடிவெடுத்தவர்கள் எத்தனையோ பேர் அது ஞானமுள்ள முடிவு என்று நினைத்தாலும் கூட பின்பாகத்தான் அது மதியீனமான முடிவு என்று நினைத்து வருத்தப்படுவார்கள். அன்பான வாலிபனே, உனக்கு ஏற்ற வேளையில திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பது உன் பெற்றோருடைய பொறுப்பு, தேவனுடைய விருப்பம். ஆனால் தேவன் குறித்த காலத்திற்கு முன்பதாக நீயாக உன் கண்ணுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளுவாய் என்றால் அதற்கு தேவன் பொறுப்பெடுக்க மாட்டார். தேவனுடைய சித்தத்தை நீ இழந்து போவாய். பொறுத்திரு, காத்திரு. கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் உன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்து தேவனுக்காய் நீ காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நீ வேண்டிக் கொண்டதை விட நினைப்பதை விட மிக அதிகமான ஒரு நல்ல வாழ்க்கை துணையை ஆண்டவர் உனக்கு தர முடியும். அன்பு வாலிப மகளே, இள வயதிலே நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டிய நாட்களிலே உன் மனதிலும் உன் சரீரத்திலும் கரைப்பட்டு போய் தேவனுக்கு பிரியமில்லாதபடி நீ வாழுவாய் என்றால் ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். தேவன் நியமித்த காலம் வரும் வரைக்கும் உன்னை காத்துக்கொள்ள வேண்டுவது உன்னுடைய கடமை, அது உன்னுடைய பொறுப்பு. உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். இஸ்ரவேலர்கள் பொறுத்திருக்க கூடாமல் கன்றுக்குட்டியை உண்டாக்குனது போல உன் கண்ணுக்கு பிரியமான ஒன்றுக்காக உன்னை விற்று போடாதே. தேவன் உன்னோடு இடைப்படுகின்றார். இன்றைக்கு நீ மனம் திரும்பி ஆண்டவரண்டை வர வேண்டும். தேவன் உனக்கு கொடுத்த ஏற்ற வாழ்க்கை துணை, ஏற்ற நன்மைகள் வரும் வரைக்கும் நீ பொறுத்திரு. பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்வாய். அவசரப்பட்டு உன் வாழ்வை இழந்து போகாதே அன்பு மகனே. அவசரப்பட்டு உன் வாழ்வை நஷ்டமாக்கி கொள்ளாதே அன்பு மகனே. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுகின்றார்.
இந்த இஸ்ரவேலர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று பின்வரும் வசனங்களிலே வாசிக்கின்றோம். கூடாரங்களிலே முறுமுறுத்தார்களாம். எங்கே வெளியே எல்லாம் முறுமுறுத்தது போதும் என்று கூடாரத்திற்குள் உட்கார்ந்திருக்கும் பொழுது தங்களுக்கு இறைச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று முறுமுறுத்தார்கள். கர்த்தர் கூடாரங்களுக்குள் முறுமுறுக்கிற சத்தத்தை கூட கேட்டார். உங்கள் வீடுகளுக்குள் ஒருவரோடு ஒருவர் நீங்கள் பேசிக்கொள்கிற உரையாடலை ஆண்டவர் உற்று கவனிக்கின்றார். அது தேவபக்தி நிறைந்த உரையாடலா அல்லது முறுமுறுத்து தேவனை விசனப்படுத்துகிற உரையாடலா? இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு எப்படி தேவ கோபத்தை சம்பாதித்தார்களோ அதுபோல ஒரு தேவ கோபத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. கூடாரத்தில் முறுமுறுத்தார்கள், பாளையத்தில் முறுமுறுத்தார்கள், மேரிபாவின் தண்ணீர் அண்டை தேவனை பரிசோதித்தார்கள், ஜாதிகளோட கலந்து அவர்களுடைய கிரியைகளை கற்றுக்கொண்டார்கள். ஏழாவதாக அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த பின்பு அங்குள்ள ஜாதிகளோட கலந்து அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள். எதை செய்யக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ அதையெல்லாம் செய்து தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். ஒவ்வொரு முறையும் தேவ கோபம் வரும் பொழுது மனம் திரும்புவார்கள், அடுத்து இன்னொரு பாவத்தை செய்வார்கள். ஒவ்வொரு முறையும் தேவன் அவர்களை சிட்சிக்கும் போது மனம் திரும்புவார்கள், திரும்ப அதே தவறை செய்வார்கள். இப்படிப்பட்ட நிலை வரம் இல்லாத ஒரு ஆவி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு புதிய ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். அது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நிலைவரம் இல்லாத தன்மை உங்களிலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உங்களை நிலைவரப்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, உங்களை சாட்சியாய் மாற்ற ஒரு ஜீவனுள்ள தேவன் கூட இருக்கின்றார். இந்த 7 இடங்களிலும் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். ஆனாலும் தேவனோ இரக்கம் உள்ளவராய் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார் என்று 43வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம். அநேகம் தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதே அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். வசனம் 47. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விருப்பமல்லாத புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் வாழ்வின் முடிவு என்னவாயிற்று? அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் அசீரியாவுக்கும் யூதர்கள் பாபிலோனுக்கும் சிறைப்படுத்தப்பட்டார்கள். தேவனோ இரக்கம் உள்ளவர்களாய் அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களை திருப்பிக் கொண்டு வந்தார். அதை நினைத்து சங்கீதக்காரன் கடைசி சில வசனங்களில் கர்த்தரை துதிக்கின்றார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் கூட எத்தனையோ குற்றங்கள், குறைகள், மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப விழுந்து எழும்புகிற அனுபவங்கள் இருக்கும் என்றால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்கள். ஒரு குடும்பத்தின் தலைவராய் நீங்கள் இருந்தும் அந்த குடி பழக்கத்திலிருந்து எழும்ப முடியாதபடி, மற்றொரு பெண்ணோடு உள்ள அந்த உறவிலிருந்து திரும்ப வர முடியாதபடி நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிற காரியங்களை தேவன் விசாரிப்பார். அன்பு சகோதரனே, திரும்ப திரும்ப அதே பாவத்தில் நீங்கள் திரும்ப விழுவதை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு உங்களுக்கு ரட்சண்ய நாள், இன்றைக்கு உங்களுக்கு மனம் திரும்புகிற நாள். ஒருவேளை பொய்யாக கையெழுத்திட்டு லஞ்சம் வாங்கி நீங்கள் சொத்து சேகரிக்கிற ஒரு நபரா இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாக தேவன் எழும்பி நிற்பார் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு தெய்வ பயத்தோடு ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கேளுங்கள். உங்களை மன்னித்து உங்களுக்கு திரும்ப இறங்குவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அன்பு சகோதரனே, தேவனுடைய பந்தியில் திருவிருந்து நீங்கள் எடுக்கிறீர்கள், ஆனால் திரும்பவும் சென்று பழைய பாவத்தில் சிக்கி தவிக்கிறீர்கள். நீங்கள் துணிகரமாய் திருவிருந்து எடுப்பதை தேவன் ஒருபோது பொறுத்து கொள்ள மாட்டார்.
இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். அந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அடுத்த முறை தேவனுடைய ஆலயத்தில் சென்று நீங்கள் திருவிருந்து எடுக்கும் பொழுது சுத்த மனசாட்சியோடு சுத்த ஜீவியத்தோடு நீங்கள் திருவிருந்தை எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரி, மனதில் கசப்பு, வெறுப்பு, பல ஆண்டுகளாக உங்கள் உறவினர்கள் சிலரோடு நீங்கள் பேசாது இருந்து கொண்டு நீங்கள் சென்று ஆண்டவரையும் பிரியப்படுத்தலாம் என்று நினைப்பீர்கள் என்றால் தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிறார். யாரோடு ஒப்புரவாக வேண்டுமோ நேராக சென்று ஒப்புரவாகுங்கள். அதன் பிறகு வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுங்கள். அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை என்னாலும் உங்களை தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் இருந்து எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று கற்றுக்கொண்டோம் அவைகளை தொடர்ந்து தியானித்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களாகிய இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கானானில் சென்று சேரும் வரை வழியெல்லாம் உமக்கு விரோதமாய் எழும்பி நின்ற இந்த முரட்டாட்டமான அப்படிப்பட்ட ஆவி இன்றைக்கு ஒருவருக்கும் இல்லாதபடி எல்லா இருதயத்தையும் தேவன் சுத்திகரிப்பீராக. இஸ்ரவேலரை போல ஒருவரும் கிருபையை விட்டு இழந்து போகாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவரோடு இடைப்பட்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. கர்த்தருடைய வலது கரம் உடைய பிள்ளைகளை பிடித்து சத்தியத்துக்கு நேராய் நடத்தட்டும். ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற ரத்தம் ஒவ்வொருவருடைய கீழ்ப்படியாமையில் இருந்தும் அவர்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே, அந்த மெய்யான விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. ஆண்டவரே, தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தது போல, தேவனுக்கு விரோதமாய் எழும்பியது போல, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்பினது போல, அப்பத்தை கேட்டு தண்ணீரை கேட்டு உம்மை சோதித்தது போன்ற அப்படிப்பட்ட பாவங்கள் ஒன்றும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இராதபடி பரிசுத்தப்படுத்துவீராக. விசேஷமாய் தேவனுடைய இரக்கம், தயவு தனக்கு வேண்டும், பாவத்திலிருந்து தான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி மெய் மனஸ்தாபத்தோடு உம்மிடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காய் நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் பாவங்களை கிருபையாய் மன்னியும், அவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். உம்முடைய ஆவியினால் அபிஷேகம் செய்வீராக. உமக்காய் ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் உங்களுக்கு எச்சரிப்பாய் இருந்திருந்தாலும் உங்களோடு கூட தேவன் திட்டவட்டமாய் பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். தொடர்ந்து இந்த வசனத்தை தியானியுங்கள், பரிசுத்தமாகுங்கள், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ தீர்மானம் செய்யுங்கள். God bless you.